தெரியும். நீ ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கியா? இப்ப ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கியா? திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது, திராவிட மாடலில் நாங்கள் கிழித்து கேப்பை நட்டுக்கிட்டு சொல்றாரு, நீ ராமேஸ்வரத்துக்கு போய் பார்த்திருக்கியா? அப்படியே வடநாட்டு ஒரு நகருக்குள்ளாக சென்றது போல அனைத்தும் இந்தி பிள்ளைகள், அனைத்தும் இந்துக்காரன், அனைத்தும் சாமியார். அவன் தான் குமிச்சு கிடக்கான். இது தமிழ்நாட்டின் ஒரு பகுதி போலவே இல்லை, தீவு மாத்திக்கிட்டு இருக்கான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்து நாம் பெருவிட வேண்டும். திமுக மாதிரியான ஆட்கள் பாரதிய ஜனதாவுக்கு கள்ள கூட்டணி வச்சிருக்கிறவங்க ஆட்சி செய்யும் போது இந்த லட்சணத்தில் இருக்கு. நீ ஓபிஎஸ் மாதிரியான பிஜேபியின் ஊதுருவ இந்த நாட்டுக்குள்ள விட்டேனாக்கா அவ்வளவுதான். இந்த மாவட்டத்துக்கான அனைத்தையும் ஒழித்து கட்டி விடுவார்கள். ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் 130 இடத்துல ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறோம்னு திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மட்டுமில்ல, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு தான், திருச்சிக்கு தான். டெல்டா ஒட்டுமொத்தமாக டெல்டாவை அழித்து நாசம் செய்வதோடு அடுத்து தாண்டி எங்க போய் அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க. தூத்துக்குடி வரைக்கும் கொண்டு போயிட்டான். எத்தனை இடத்துல ஹைட்ரோ கார்பன் இருக்கு, எத்தனை இடத்துல மீத்தேன் இருக்குன்னு அறிவியல் ஆராய்ச்சி செயற்கைக்குள் அனுப்புறது வரை எதுக்கு தெரியுமா? நம்மளுடைய வளர்ச்சிக்காக கிடையாது. கார்பரேட் முதலாளிகளுக்கு எங்கெங்க மண்ணுக்குள்ள என்னென்ன ஓடுது அதை பூரா கண்டுபிடிச்சு, ஐயா சாமி இந்த இங்கே ஏதோ புதுசாக ஹைட்ரோ கார்பன் ஓடிக்கிட்டு இருக்கு, வாங்க உடனே தோண்டி எடுத்துட்டு இந்த மக்களை அழிச்சு கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு தான் வச்சுக்கிட்டு இருக்கான். எனவே அன்பான மக்களை, உலகம் வேறு திசை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் மதம், சாதி, கடவுள் என்று இதை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். தெரியும், எங்களுக்கு தெரியும் சாமி எப்படி கும்பிடுறது, எங்களுக்கு தெரியும். காலங்காலமா யாத்தாப்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. கருப்பனை எப்படி கும்பிடுறது, முனியனை எப்படி கும்பிடுறது, அல்லாவை எப்படி கும்பிடுறது, கிறிஸ்துவை எப்படி கும்பிடுறது எனக்கு தெரியும். எனது வாழ்வியல் தேவைகளுக்காக, எனது மகிழ்ச்சிக்காக, எனது மனத்திருத்துக்காக நான் கும்பிட்டுக்கிறேன். உன்னுடைய வேலை என்ன? நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு அரசியல்வாதியை, ஒரு அதிகாரியை, ஒரு ஆளும் வர்க்கத்திடம் கொடுத்து எனது தலைவனாக உன்னை நான் நிறுத்தி வைக்கிறேன் என்றால் நீ எனது உணவுக்கு உத்தரவாதம் கொடு, எனது கல்விக்கு உத்தரவாதம் கொடு, எனது வேலைக்கு உத்தரவாதம் கொடு, எனது சமூக பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் கொடுங்க. கட்டமைப்புகளை வலுப்படுத்துங்க, நல்ல சாலைகளை போட்டு கொடுங்க. இந்த இருக்கு, இந்த பாருங்க, கண்ணு முன்னே இருக்கு உதாரணம். இந்த ஊர்ல இப்படி ஒரு பேருந்து நிலையம், இந்த பேருந்து நிலையத்துக்கு பின்னாடி அப்படியே அந்த இருட்டுக்குள்ள சரியான ஒரு குப்பை மேடு. இந்த பகுதியின் ஒட்டுமொத்த குப்பை நம்ம பகுதியிலேயே பார்க்காத ஒரு செயல் இந்த செயல். ஐயா சேர்மனுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நகராட்சி தானே இது, பேரூராட்சி சேர்மனுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். இப்படி இவ்வளவு முக்கியம். அந்த ஊரின் மையமாக இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கிட்ட இப்படி ஒரு கேவலம் கிட்டதான், இப்படி ஒரு நிர்வாகம். ஏன் இந்த ஊருக்கு வெளியில கொண்டு போய் இந்த குப்பையை அப்புறப்படுத்தக்கூடாதா? ஏன் கேள்வி கேட்க முடியாது? ஏன் கேள்வி கேட்க முடியாது? நம்ம கவுன்சிலர்கிட்ட காசு வாங்கியாச்சு, ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட காசு வாங்கியாச்சு, எம்எல்ஏ காசு வாங்கியாச்சு, எம்பிட்ட காசு வாங்கியாச்சு. எந்த அடிப்படையில் போய் அவன்கிட்ட போய் அதை அல்லுன்னு சொல்றது? அவனை உங்களால பார்க்கவாத முடியுமா? முதல்ல பார்க்கவாத முடியுமா? ஏசி கார்ல ஃபுல் ஏசி 18 டிகிரியில் வச்சுக்கிட்டு ஏசிலேயே தான் தெரிவாங்க. இப்போ வந்துருச்சு. இப்போ நீங்க டிவியில பாக்குறீங்களா? விளம்பரங்கள்லாம் பாக்குறீங்களா? இந்த பிரச்சார விளம்பரங்கள்லாம் பாக்குறீங்களா? யாரு என்னன்னு அடையாளம் தெரியல. ஐயா திருச்சி அமைச்சர் அன்பில் மகேஷ் வர்றாரு, யாருன்னே தெரியல. அப்படியே கருத்து போய் வர்றாரு. ஓ, இவர் தான் அன்பில் மகேஷா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படியே ஏசியில ஃப்ரெஷ்ஷா ஆப்பிள் போல இருந்துட்டு இன்னைக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் சந்திக்க இப்பதான் களத்துல இறங்குறான். அவனுடைய சாயம் எல்லாம் வெளுத்துக்கிட்டு அப்படியே சரி. இந்த கழிவறை எப்படி இருக்குன்னு கழிவறையை பார்த்துட்டு உள்ள போனா அதை விட மோசம். ஐயா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா? கொஞ்சமாவது உங்களுக்கு சமூக ஒழுங்குனா என்னன்னு தெரியுமா? ஒரு இங்கிதம் சொல்லுவாங்க, அந்த இங்கிதம் என்னன்னு தெரியுமா? அன்பான மக்கள், நீங்களா அதை கேள்வி கேட்க மாட்டீங்களா? என்னங்க கழிப்பறை இது வரைக்கும் நான் எத்தனையோ ஊர்ல பார்த்திருக்கேன். உள்ள போனாக்கா ஆண்கள் கழிப்பறை ஒரு பக்கம் இருக்கும், பெண்கள் கழிப்பறை ஒரு பக்கம் இருக்குங்க. நடுவுல சுவர் இருக்கும். உள்ள போற 2 பேர் ஆணும் பெண்ணும் உள்ள போறதுக்கு ஒரே பாதங்க. உள்ள போனா நடுவுல ஒரு தொட்டி இருக்கு. அந்த தொட்டியை வந்து இங்க இருந்து பார்க்கும்போது பச்சை கலர்ல ஒரு தகரம் வச்சு மறைச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா இப்படி தகரத்தை வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க? உள்ள போய் பாக்குறேன், அது துணி. இங்கிட்ட இருந்து பார்த்தா அங்கிட்டு தெரியுது, அங்கிட்டு இருந்து பார்த்தா அறிவு வேணாமாடா? அறிவு வேணாமா? கொஞ்சமாவது அறிவு வேணாமா? பெண்கள்லாம் போய் அடிச்சு உடங்க. அதை முதல்ல இங்க இருக்கிற பெண்கள் ஆண்கள் சேர்ந்துக்கிட்டு என்ன ஒரு கேடு கட்டத்தனம், முள்ள மாதிரி தரம். அதை கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சுவர் கட்டி கொஞ்சம் அதிகமாக கட்டி கொடுத்தா என்னப்பா உங்களுக்கு குறைஞ்சிட போகுது? எவ்வளவு முட்டாள்தனமாக ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க நீங்க எண்ணி பாருங்க. இவ்வளவு இந்த ஊர்லயே இந்த இடத்துல நான் வந்து பார்த்த இடம் 2 இடம் தான். ஒன்னு இந்த பேருந்து நிலையம், குப்பமேடு, அந்த கழிவறை. இந்த இடத்துல 3 கட்டமைப்பு. இந்த 3 கட்டமைப்பு இந்த லட்சணத்தில் இருக்கா? அப்போ ஒவ்வொரு கிராமம் நோக்கி போனா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு கிராமம் நோக்கி போனா எப்படி இருக்கு? சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. திமுக சரியில்லைன்றீங்க, அதிமுக சரியில்லைன்றீங்க, பாரதிய ஜனதா கட்சி சரியில்லைன்றீங்க, காங்கிரஸ் சரியில்லைன்றீங்க, நாம் தமிழர் கட்சி. நீங்க ஜெயிச்சு என்னப்பா பண்ண போறீங்க? நீங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? மக்களிடம் கேள்வி. நீங்க வந்து உங்களுக்கு நான் இது பிரதமர் வேட்பாளர் இருக்காரா? பிரதமர் வேட்பாளர் எதற்காக? உண்மையில் அன்பான மக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிரதமர் வேட்பாளர் என்பதே இப்போது ஏதோ 10-15 ஆண்டுகளாக ஒரு பிரச்சார மாடலுக்காக கொண்டு வரப்பட்டது. நாங்கள் இந்த பிரதமரை முன்னிறுத்தி நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் என்று. ஏனென்றால் நாம் சந்தித்துக் கொண்டிருப்பது பிரதமர் தேர்தல் அல்ல, நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தலை தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என அன்பான மக்கள், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு இருக்கக்கூடிய எனது தாய்மார்கள், அண்ணன்மார்கள், பெற்றோர்கள், உண்மையில் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் தெரிந்து கொள்ளுங்கள், இது பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் அல்ல. உனது நாடாளுமன்ற தொகுதியிலே, உனது நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலே உனது பிரதிநிதியை, நாடாளுமன்ற வேட்பாளரை, உனது பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தான். இதை முதல் நான் தலையில் ஏற்றிக்குங்க.
ஒரு யூனியன் ஆபீஸ் இருக்கு, அந்த யூனியன் ஆபீஸ்ல கவுன்சிலர் இருக்காங்கனாக்கா நீங்க நேரடியாக சேர்மனுக்கு வாக்களிப்பதல்ல, நீங்க உங்க பகுதி வார்டு கவுன்சிலருக்கு வாக்களிப்பீங்க. அந்த வார்டு கவுன்சிலர்லாம் சேர்ந்து ஒரு சேர்மனை தேர்ந்தெடுப்பாரு. ஆனா அவரும் ஒரு வார்டு கவுன்சிலர் தான். அவரை நீங்க பெருந்தலைவராக தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்வீர்கள். அதுபோல தான் நாடாளுமன்ற தேர்தலும். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள். ஐயா ராகுல் காந்தியும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான், ஐயா மோடி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் தான், எங்க அக்காவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தான். எல்லாருமே சமம் தான். நீ களத்துக்கு போகும்போது யாரு பெரும்பான்மைன்னு பார்த்தா அந்த பெரும்பான்மையை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அதிலே காங்கிரஸ் நாங்கள் இவரை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இவர்களை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். அந்த இருவருக்கும் வாக்களிக்க வேண்டிய அவசியமோ தேவையோ எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக வரப்போகிற எங்களுக்கு சந்திரபிரபா ஜெயபால் அவர்களுக்கும் கிடையாது. அரசாங்கம் ஒதுக்கக்கூடிய அந்த திட்டங்களை, அந்த நிதிகளை மக்களுக்கு சரியாக பயன்படுத்த வேண்டும். அங்கு சென்று இந்த தொகுதியின் முக்கியமான தேவைகள் என்ன என்பது குறித்து முழங்க வேண்டும். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனையா, மீனவர்களை சிங்களவன் அடிக்கிறானா, அதற்கு எதிராக நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்ப வேண்டும். நீங்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை அனுப்பினால் குரல் எழுப்புவாரா? குரல் எழுப்புவாரா? நவாஸ்க்கு நீ அனுப்பியிருக்கீங்க, எழுப்பியிருக்காரா? சிந்தித்து பாருங்க. அப்ப மீனவர்களை தாக்கினால் அது குறித்து நாடாளுமன்றத்திலே முழக்கத்தை உரிமை குரலை எழுப்புவதற்கு நாம் தமிழர் கட்சியினர் தான். ஏன்னா அதிகாரத்துக்கே வராம மேடை போட்டு மக்கள் மன்றத்திலே தொடர்ச்சியாக முழங்கிக் கொண்டிருக்கின்றோம். மீனவரை தாக்கிட்டானா உடனே நாங்க மேடை போட்டு பேசணும். மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனையா நாம் தமிழர் கட்சி உடனே ஆர்ப்பாட்டத்தில் களத்தில் நிற்கும். விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனையா உடனே நாங்கள் களத்தில் நிற்போம். இந்த நாட்டில் எந்த மக்களுக்கு மக்களாகிய நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்த ஆட்சியாளர்களால் எந்த கஷ்டங்கள், எந்த இன்னல்கள், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் முதல் நாளாக களத்திலே வந்து நின்று நாள் முழுவதும் போராட்டத்தை நிற்கின்ற நாங்கள் இந்த மக்களுக்கு தேவையா? உங்களுக்காக நாடாளுமன்றத்திலே முழங்க வேண்டுமா? அல்லது அந்த 5 ஆண்டுகளும் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே கொடுத்துக் கொண்டு 5 வருடங்களுக்கு ஒரு முறை 1000 ரூபாய் காசு கொடுத்து வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா வேண்டுமா என்று எனது அன்பான மக்கள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். நாங்கள் இவ்வளவு அரசியலை மேடைகளை பேசிவிட்டு நாங்கள் போனதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா தான் பேசுறாங்க. என்ன செய்யறது? ஓபிஎஸ் ஐயா எங்க ஆகி போயிட்டாரு, ஐயா நவாஸ்கனி எங்க பாய்மார் ஆகி போயிட்டாரு, ஓட்டு பொண்ணுமே. அந்த சிந்தனையிலிருந்து முதலில் வெளியே வாருங்கள். கட்சி குறித்த சிந்தனையிலிருந்து வெளியே வாருங்கள். சாதி குறித்த சிந்தனையிலிருந்து முதலில் வெளியே வாருங்கள். மிக எளிதான விஷயம்தான். இப்போ மீனவர் இருக்காரு, ஒரு விவசாயி இருக்காங்க. இப்ப மீனவரை எடுத்துக்குவோம். ஒரு மீனவர் வாக்கு செலுத்த போறாரு. வாக்கு செலுத்த போறோம். சிறுபான்மையின் பாதுகாவலன் ஐயா திமுக ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆதரவு பெற்ற சின்னம் ஏணி சின்னம். அதுக்கு ஓட்டு போடுவோமா, இல்ல பலாப்பழத்துக்கு ஓட்டு போடுவோமா, இல்ல ரெட்டலைக்கு ஓட்டு போடுவோமா? 2000 ரூபாய் கொடுத்துட்டான், 1000 ரூபாய் கொடுத்துட்டான், இல்ல 500 ரூபாய் கொடுத்துட்டான். நாடாளுமன்ற தேர்தல் எப்படி 500 ரூபாய் தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். 500 ரூபாய் கொடுத்துட்டான், இவனுக்கு நம்ம ஓட்டு போட்டுருவோமா அப்படிங்கிறது என்பது குறித்து தான் சிந்தனை. இந்த கடல் வளத்தில், இந்த கடலில் நம்முடைய மீனவர்களின் உரிமைகளை யார் பாதுகாப்பது, இந்த சுற்றுச்சூழலை யார் பாதுகாத்துக் கொடுப்பது என்பது குறித்து அவர்கள் சிந்திப்பதே கிடையாது. நேரா ஸ்டாலினுக்கு ஓட்டு, எடப்பாடிக்கு ஓட்டு. நீங்க ஓட்டு போட்டோம்னா அந்த ஸ்டாலினோ எடப்பாடியோ இதர அந்த ஆட்சியாளர்களோ அவன் என்ன நினைப்பான்? நமக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே, அது குறித்த சிந்தனையோ அது குறித்த கவலையோ. இந்த கடல் வளத்தை பாதுகாக்க நமக்கு ஒரு மீனவன் ஓட்டு போட்டிருக்கான், அவனுடைய கடல் வள உரிமையை நம்ம பாதுகாத்து கொடுக்கணும். இந்த சுற்றுச்சூழலை நாம் பாதுகாப்பாக வச்சிருந்தா தான் இந்த கடல் வளம், இந்த கடலிலே மீன் வளம் உறுதி செய்யப்படும். அப்ப அது குறித்து நம்ம சிந்திக்கணும். அப்படிங்கிற சிந்தனை கிடையாது. தன்னுடைய லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு இந்த நாட்டின் சந்தையை திறந்து விடுவது. இந்த நாட்டில் வந்து நீ என்ன வேணாலும் உற்பத்தி பண்ணிக்கோ, எவ்வளவு வேணுமானாலும் இந்த நிலத்தை மாசுபடுத்திக்கோ, எவ்வளவு வேண்டுமானாலும் இந்த கடல்ல கொண்டு குப்பையை கொட்டு, ஆத்துல குப்பையை கொட்டு, கழிவு நீரை கலந்து விடு, அது நேரா கடலுக்குள்ள போகட்டும். அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து போகட்டும், அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் எல்லாம் மாசுபட்டு போகட்டும், புவியின் வெப்பநிலை உயர்ந்து போகட்டும். அதை பத்தி கவலை? அப்ப ஓட்டு போடுற நீ உன் குறித்து கவலைப்படாத, ஒருத்தருக்கு ஓட்டு போடுற அவன் உன்னை குறித்து கவலைப்படாம தனக்கு வருமானம் தரக்கூடிய முதலாளிகளுக்கு இந்த நாட்டை திறந்து கொடுத்துறான். அந்த முதலாளி உன்னை குறித்து அவன் கவலைப்பட போறான். அந்த முதலாளிக்கு உன்னை குறித்த கவலை எங்கிருந்து வர போகிறது? அவனுக்கு, அவன் பிள்ளைக்கு, அவனுடைய தலைமுறைக்கு இன்னும் எத்தனை 10 தலைமுறை வந்தாலும் உட்கார்ந்துங்கிற அளவுக்கு சொத்தை சேர்க்கணுங்கிறத அவன் போய்கிட்டு இருப்பான். அப்ப அதுக்கு அவன் என்ன செய்வான்? தேவைக்கு அதிகமாக பொருட்களை உற்பத்தி செய்வது. இந்த நாடு எதை நோக்கி நாசமாகி போய்கொண்டிருக்கிறது எண்ணி பாருங்கள். தேவைக்கு அதிகமான உற்பத்தி, அந்த உற்பத்தி செய்யப்பட்ட அந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி பயன்படுத்தியே தீர வேண்டும் என்று நம் தலையிலே கொண்டு வந்து விளம்பரங்களை திணிப்பது. அந்த விளம்பரத்தின் ஊடாக பொருட்களை வாங்கி குவிப்பது. வீட்டில் போய் பாருங்க, 10 வருஷம் 20 வருடங்களுக்கு முன்பாக நமது வீடு இயங்கிக் கொண்டுதான் இருந்தது. தொழில்நுட்பங்கள் தேவைதான், பொருட்கள் தேவைதான். என்ன தேவையோ அந்த அளவோடு நமது வாழ்க்கையை நம்மால் வாழ முடிகிறதா? வாழ விட மாட்டான். ஒரு நிம்மதியான வாழ்க்கையை, ஒரு தேவைக்கு அளவுக்கு மீறிய தேவைகளுக்குள்ள போகாத ஒரு வாழ்க்கையை உன்னை வாழ விட மாட்டான். ஏன்? நீ அதுக்குள்ள வாழ்ந்துட்டா எப்படி முதலாளி சம்பாதிப்பான்? எப்படி முதலாளி சம்பாதிப்பான்? நீ விஜய் மாதிரி ஷர்ட் போடணும், ரஜினி மாதிரி பேண்ட் போடணும், அஜித் மாதிரி கண்ணாடி போடணும், டோனி மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், டெண்டுல்கர் மாதிரி ஏதாவது இன்னொன்று செய்யணும், பைக் வாங்கணும், ஏதோ ஒன்று.
பிரபலங்களை வைத்து விளம்பரங்களை திணித்து அதை நோக்கி உனக்கு தேவை இருக்கு தேவையில்லை. ஒரு வீட்டில் இன்னைக்கு 2 பைக்கு 3 பைக்கு நிக்குதா இல்லையா? ஒருத்தனுக்கு 2 வீடு 3 வீடு இருக்குதா இல்லையா? வீட்டை சொன்னேன், கருணாநிதி வேற ஒன்று சொல்ல, வீட்டை சொன்னேன், வீடு இருக்கா இல்லையா? அப்ப தேவைகளுக்கு அதிகமாக நாம் ஏன் வாங்கி குமித்துக் கொண்டிருக்கிறோம்? அதன் மூலமாக என்ன நடக்கிறது? நம்முடைய வருமானம் குறைவா இருக்கிறது. ஏன்னா மோடி நமக்கு என்ன வேலையா கொடுத்திருக்காரு? மாசம் மாசம் சம்பளம் கிடைக்கிறதுக்கு ஒரு வேலையும் கிடையாது. புள்ள வெளிநாட்டில் கிடந்து வெம்பாடு பட்டு சம்பாதிச்சு அனுப்புது. அதுல நம்ம வீட்டை கட்டி வச்சுட்டு குறுன்னு உட்கார்ந்துருக்க வேண்டியது. ஒரு வீட்டில் இந்த ரூமுக்கு ஒரு டிவி, அந்த ரூமுக்கு ஒரு டிவி எதுக்கு? ஒரு மூத்தவனுக்கு ஒரு பைக்கு, இளையவனுக்கு ஒரு பைக்கு எதுக்கு? பொது போக்குவரத்து இந்த அரசு ஊக்குவிக்கிறதா? நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறது என்று எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. இதே தான் அப்படியே நீங்க மீனவனுக்கு இதை சொன்னது அப்படியே நீங்க விவசாயிக்கு எடுத்துக்க, விவசாயிக்கும் அதே தான். ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து திணிக்கிறவே இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் வந்தான். உன்னுடைய விளைபொருட்களுக்கு உறுதியான உத்தரவாதம் கொடுக்காதவன் நெல்லுக்கு நீ கேட்கிற விலை கொடுக்க மாட்டான், மிளகாய்க்கு நீ கேட்கிற விலை கொடுக்க மாட்டான், பருத்திக்கு நீ கேட்கிற விலை கொடுக்க மாட்டான். பெருமுதலாளிகள் எதை விரும்புகிறார்களோ அதை தான் விலையாக நிர்ணயிப்பான். உரத்தின் விலையை ஏற்றுவான். காவிரியிலிருந்து கர்நாடகாவிலிருந்து காவிரி உனக்கு மீட்டு கொடுக்க மாட்டான், வைகாட்டு உரிமையை மீட்டு கொடுக்க மாட்டான், டெல்டாவை நாசம் செய்வான், விவசாய நிலங்களை அழிச்சு ஒழிப்பான். யாரு? இந்த திமுக, இந்த அதிமுக. இவனுக்கு மேல இருந்து உத்தரவு போடுறவே இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ். இவன் தான் இவனுக்கு பாஸ், அவனுக்கு பெரிய பாஸ் அம்பானி அதானி, அவனுக்கு மேல இருக்கிற வெளிநாட்டு முதலாளி. இவனும் பூரா நல்லா இருக்கிறதுக்கு இங்க இருக்கிற விவசாயி 1000 ரூபாய் வாங்கிட்டு ஒப்போடு ஓட்ட ஓபிஎஸ் ஐயா எங்காலு ஓட்டு போட்டு தான் அடுத்த வேலை. சிந்தித்து பாருங்கள் அன்பான உறவுகளே, இந்த இனம் செத்துக் கொண்டிருக்கிறது, இந்த மொழி செத்துக் கொண்டிருக்கிறது, நமது மீனவன் செத்துக் கொண்டிருக்கிறான், மாணவன் செத்துக் கொண்டிருக்கிறான், விவசாயி செத்துக் கொண்டிருக்கிறான், நமது அனைத்து வளங்களும் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான கல்வி இங்கு மறுக்கப்படுகிறது. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான மருத்துவம் இங்கு முறையாக கிடைக்கப்படுவதில்லை. இது குறித்து நீங்கள் சிந்தியுங்கள். உங்கள் பிள்ளையின் கல்வி குறித்து சிந்தியுங்கள். உங்கள் பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு குறித்து சிந்தியுங்கள். இதுதான் இந்த நாட்டுக்கு அடிப்படையான தேவை. இதுதான் தேவை, வேறு எதுவும் அல்ல. வேறு எந்த ஆடம்பரங்களோ வித்தியாதி பெருமைகளோ எதுவும் கிடையாது. நீ அதெல்லாம் கேட்டக்கூடாதுன்னா சாதி மதத்துக்குள்ளாக உன்னை போட்டு அமுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து மீண்டு வாருங்கள். படித்த பிள்ளைகள், இளைய பிள்ளைகள் ஒரு புதிய அரசியலை உங்களிடையே முன்வைத்து நின்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இது திமுக அதிமுகவை திட்டுவது போன்றதோ, அதிமுக திமுகவை திட்டுவதை போன்றதோ கிடையாது. இதனால் வரையில் இங்கு கட்டமைத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு அரசியலை உடைத்து நொறுக்குவதற்காக ஒரு பாய்ச்சலோடு எமது மக்களை நாங்கள் நம்பி வந்து நின்று கொண்டிருக்கிறோம். எண்ணி பாருங்க, ஒரு எளிமையான ஒரு கதை தான், ஒரு எளிமையான கதை தான், நேரம் குறைவா இருக்கு, ஒரு எளிமையான கதை தான். உங்க தாத்தா இருக்காரு, உங்க தாத்தா வந்து ஒரு நிறைய சொத்து பத்து வச்சிருக்காரு. நீங்க சின்ன குழந்தையா இருக்கீங்க, படிக்கிறதுக்காக நீங்க வந்து வெளியூர் போயிருக்கீங்க. உங்க தாத்தாவுக்கு படிப்பறிவு இல்லை, உங்க அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லை. அதனால உங்களை சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்காக ஒரு படித்த ஒரு இளைஞர், நான் ரொம்ப படிச்சவங்க, பெரியார் எனக்கு மண்டைக்குள்ள நிறைய ஊசி போட்டு அறிவெல்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வர்றான். அவங்ககிட்ட உன்னுடைய நிலபுலங்களை, உன்னுடைய தோட்டம் துறவுகளை நிர்வாகம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் நிர்வாகம் பார்க்கறேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். உன்னுடைய சொத்து மதிப்புகள், நிலபுலன்களின் அளவுகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவனுடைய சொத்து மதிப்புகள், நிலபுலன்கள் மதிப்புகள் எல்லாம் கூடிக்கிட்டே போகுது. என்ன ஏதுன்னு உங்களுக்கு கணக்கு பார்க்க தெரியல, முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்தில் நீங்க படிக்க இருப்பின புள்ள படிச்சு முடிச்சுட்டு வந்து அங்க இருக்கிற கணக்கு நோட்டை திறந்து பார்த்து எல்லா கணக்கு வழக்கம் தப்பா இருக்குப்பா, உன் நிலத்தை பூரா அவன் இவன் தான்ப்பா கொள்ளையடிச்சு திண்டுக்கிட்டு இருக்கான், உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காப்பா அப்படின்னு உன்னுடைய பிள்ளைகள், நீ பெத்த உன் புள்ள வந்து உன் நிலத்தை, உன் வளத்தை, உன்னுடைய சொத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது உன் பிள்ளைகளை நீங்கள் நம்புவீர்களா? அல்லது வெறும் சம்பளத்திற்காக இருந்து ஒத்தனை ஆண்டுகாலமாக உனது சொத்து பத்துக்களை திருடி தின்று கொண்டிருந்த அவர்களை நம்புவீர்களா? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில், அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகள், உங்கள் வயிற்று பிள்ளைகள், உங்களிலிருந்து வந்தவர்கள், படித்த பிள்ளைகள், இளைய பிள்ளைகள் ஒரு தூய்மையான அரசியலை உங்களிடத்தில் எடுத்து கொண்டு வரோம். அப்பா மாரே, அம்மா மாரே, இந்த நாட்டை திமுக காரன் காப்பாற்றுவோம், அதிமுக காரன் காப்பாற்றுவோம். இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் தூக்கி கொடுத்து விட்டீர்கள். இத்தனை ஆண்டு காலத்திலே திமுக எம்எல்ஏவின் சொத்து உயர்ந்திருக்கிறது, எம்பியின் சொத்து உயர்ந்திருக்கிறது, முதலமைச்சரின் சொத்து உயர்ந்திருக்கிறது, முதலமைச்சரின் வாரிசுகளின் சொத்து மதிப்புகள் உயர்ந்திருக்கிறது. உலகம் முழுக்க சொத்துக்களை வாங்கி குமித்திருக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு ஓட்டு போட்ட எனது அப்பாமார்களாகிய அம்மாமார்களாகிய உங்களுடைய உழைப்பு இன்னும் நீ உழைச்சு 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 ஓடா தேஞ்சுக்கிட்டே இருக்க. அவனுடைய செல்வ வளங்கள் இன்னும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அவனுடைய செல்வ வளங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துவது யார்? உன்னுடைய வாக்கையின் வலிமையான ஆயுதம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த காலம் காலமாக இந்த நிலத்தை இவர் இந்த 4 கட்சிகள் தான் ஆண்டு கொடுக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் எழுதி வைக்கப்படவில்லை. அனைத்து கட்சிகளையும் நீங்கள் பார்த்து விட்டீர்கள். திமுகவை பார்த்துட்டீங்க, அதிமுகவை பார்த்துட்டீங்க, என்ன கட்சிகள், எல்லா கட்சியும் பார்த்துட்டீங்க. நீங்க ஒண்ணு ரொம்ப நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டு அப்படியே கோட்டை கட்டி வச்சல ரொம்ப யோசிக்காதீங்க. பெற்றோர்களே ரொம்ப யோசிக்காதீங்க. ரொம்ப யோக்கியங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த நாட்டை ரொம்ப யோக்கியமாக கட்டமைத்து ரொம்ப செல்வ செழிப்போடு நீங்க ஒன்றும் வாழ்ந்து விடவில்லை. இன்னும் நாசமாகத்தான் சீர்கிட்டு போய் தான் இந்த சமூகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் ஒரு புதிய அரசியலை நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். தேசிய இன விடுதலை குறித்து, மொழி உரிமை குறித்து, இன உரிமை குறித்து பாராளுமன்றத்திலே முழங்க வேண்டிய தேவை இந்தியாவிலே உருவாகி இருக்கிறது. இத்தனை ஆண்டு கால வரலாற்றில் தமிழர்கள், மலையாளிகள், தென்னிந்தியாவை சேர்ந்த ஒருவர் கூட பிரதமராக வரவில்லை என்றால் இந்த நாடு என்னுடைய நாடு என்கிற எண்ணம் நமக்கு எப்படி வரும்? எத்தனை ஆண்டு காலத்திற்கு குஜராத்திகளுக்கு தாளம் போட்டுக்கொண்டு, இந்திக்காரர்களுக்கு தாளம் போட்டுக்கொண்டு நீங்க இருப்பீங்க?
6 தொகுதிகள், 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதின்னு இதுவரைக்கும் இருந்தது. அடுத்த திட்டம் சட்டம் கொண்டு வர போறான். மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு நாடாளுமன்ற தொகுதி அதிகமாக்க போறோம்னு கொண்டு வரான். 900 சற்றொப்ப 900 அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க போறான். 900 அளவுக்கு 543 இருக்கு. இது 900 அதிகரிக்க போறான். எப்படி? மக்கள் தொகையின் அடிப்படையில். நாம் தமிழர் கட்சிக்காக நாங்க சொல்றோம் 6 தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று சொல்ல முடியாது. அந்த கடைசியில் இருக்க திருச்சி, விருதுநகர் மாவட்டம், இந்த கடைசியில் இருக்க அறந்தாங்கி, புதுக்கோட்டை, இடையில புதுக்கோட்டை மாவட்டம், இடையில 4 தொகுதி ராமநாதபுரம் மாவட்டம், இவ்வளவு பெரிய பரப்பளவை கொடுத்துவிட்டு இதில் மக்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது தவறானது. 3 தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் முழக்கமைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்தியா முழுமைக்கும் சரியானதாக, சமமானதாக இருக்கும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஐயா பலாப்பழத்தை தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரே, அந்த பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறது என்றால், மக்கள் தொகையின் அடிப்படையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்காக நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே திட்டம் போட்டிருக்கான். நான் சின்ன பிள்ளை 20 வருஷம் 30 வருஷம் திட்டம் போட்டிருக்கான். குடும்ப கட்டுப்பாடு. நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னான். அடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னான். இப்ப நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர்? நாய் பூனை குட்டியை வளர்த்துக்கன்னு விட்டா அது ஒரு கலாச்சாரமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நகரங்கள். நாயை பிள்ளைய நினைச்சு வளர்க்கிறது, பூனையை பிள்ளைய நினைச்சு வளர்க்கிறது, ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்வது, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது, மறுசேர்க்கைக்கு வழி இல்லாமல், மறு உற்பத்திக்கு வழி இல்லாமல் ஆக்குவது என்று எதையோ நோக்கி உலகத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது இன்னொரு விவாதம். ஆனால் 130 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்தியாவிலே 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே 6% இருந்தது. இந்திய அளவில் தமிழர்களின் மக்கள் தொகை 6% இருந்தது. 2011 அது 5% குறைந்திருக்கிறது. 2021 என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு தெரியல. அடுத்து 2031 900 மக்கள் உறுப்பினர்களை கொண்டு வர போற மக்கள் தொகை அடிப்படையில் தமிழர்களின் எண்ணிக்கை அளவிலே இந்திய அளவிலே நாம் குறைந்து கொண்டு வந்திருக்கிற வேளையிலே இவர்கள் மிக தீவிரமாக இந்திக்காரர்களிடம் அதிகாரத்தை தூக்கி கொடுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் ஆளும் வர்க்கமாக இந்திக்காரர்கள் மட்டும் தான் இருக்க வேண்டும் என்ற சிந்தையை நோக்கி இவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும். தென்னிந்தியாவின் உரிமை குறித்து பேச வேண்டும். காவிரியில் தண்ணீர் வரவில்லையா, சும்மா இங்க இருந்து படம் காட்டிக்கிட்டு இருப்பான், நான் பேசுறேன் நீ பேசுறேன் வித்த காட்டிக்கிட்டு இருப்பான் திமுக காரன், காங்கிரஸ் காரன். அங்க ஆள்றது காங்கிரஸ், இங்க ஆள்றது திமுக. இவன் பேசி நமக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கவே மாட்டான். ஆனால் உண்மையில் நாடாளுமன்றத்தில் சென்று காவிரி நீர் உரிமை குறித்து முக்கியமாக தார்மீகமாக பேசக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் உரிமையும் உறுதியும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கு. அது வைகை நீர் உரிமையாக இருக்கட்டும், எந்த உரிமையாக இருக்கட்டும், தமிழர் உரிமை, மொழி உரிமை, இன உரிமை, நில உரிமை, எது ஒன்றாக இருக்கட்டும், அனைத்துக்குமாக நாடாளுமன்றத்தில் சென்று இந்திய அளவிலே ஒரு ஆதரவு குரலை நம் பக்கம் திருப்ப வேண்டும். ஈழத்திலே இன அழிப்பு நடந்திருக்கிறது. ஈழத்திற்கென்று, ஈழத்தமிழர்களுக்கு ஒரு தனிநாடு வேண்டும் என்றால் அதற்கு இந்தியாவின் ஆதரவு தேவை. அந்த ஆதரவுக்கு அனைத்து மாநிலங்களின் ஆதரவு தேவை. அந்த அனைத்து மாநிலங்களின் ஆதரவை கோர வேண்டும் என்றால் இங்கே தமிழ்நாட்டில் இப்படி மைக்க பிடிச்சி கத்திக்கிட்டு இருந்தா நடக்காது. என் மக்கள் கிட்ட தான் ஆதரவு கிடைக்கும். அதே குரலை நாடாளுமன்றத்திற்குள்ளாக சென்று நாம் தமிழர் கட்சியினர் எழுப்பினால் ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தையும் தமிழர்களின் உரிமை குறித்து திருப்ப முடியும். பஞ்சாபின் உரிமைக்காக நாம் பேசுவோம், நமது உரிமைக்காக பஞ்சாப்காரன் பேசுவான். இந்திக்காரனின் உரிமைக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நமது உரிமைக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்றால் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் அக்கா சந்திரபிரபா ஜெயபால் அவர்களுக்கு மைக் சின்னத்தில் உங்களது வாக்குகளை நீங்கள் தர வேண்டும். ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன். காலங்காலமாக ஜெயிக்கிற கட்சிக்கு நீங்க ஓட்டு போடாதீங்க. எந்த கட்சி இந்த மாநிலத்தில் ஜெயிக்க வேண்டுமோ அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள். கட்டாயம் நாடாளுமன்றத்தை தமிழர்குள்ள ஒழிக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக இஸ்லாமிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு